இந்த நாள்லையும் உங்களை பார்க்கிறதுல கர்த்தர் எனக்கு தந்த நல்ல கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 57 அதிகாரத்திற்கு நேராக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57 அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர்களும் ஆகிய மகத்துவமும் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவருடைய ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு வாசம் பண்ண விரும்புகிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு, சொல்லுங்களேன், கர்த்தர் நம்மளோடு. அப்ப கர்த்தர் யாருக்கு வாசம் பண்ண விரும்புகிறார்? சொல்லுங்க. 3 காரியம் இருக்கு. நரங்குண்டவர்கள், பணிந்தவர்கள், சரி, 2 காரியம் இருக்கு. பணிந்தவர்களின் ஆவி உள்ளவர்கள், 2வது நொறுங்கினவர்களின் இருதயம் கொண்டவர்கள், நொறுங்குகிற இருதயம் கொண்டவர்கள். சரி, இந்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் பணிந்த ஆவி உடையவர்கள்னா என்ன? பணிந்த ஆவி உடையவர்கள் என்றால் என்ன? சாந்த குணம் உள்ளவர்கள். டிக்ஷனரியில் அதற்கு, தமிழ் டிக்ஷனரியில் நீங்கள் போனீங்கன்னா அதற்கு சாந்த குணம் உள்ளவர்கள். பணிந்த ஆவினா என்னது? சாந்த குணம் உள்ளவர்கள். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள சாந்த குணம் என்கிற ஒன்று ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அந்த மனிதனுக்குள்ள என்ன இருக்காதுன்னா கர்வம் இருக்காது. சொல்லுங்க, என்ன இருக்காது? இப்போ சாந்த குணம் உள்ளவங்கள்ட்ட என்ன இருக்காது? நான் என்கிற கர்வம் அவனுக்குள்ள இருக்கவே இருக்காது. 2வது மேட்டிமை. நான் யார் தெரியுமா? என் குடும்பம் என்ன தெரியுமா? என் கோத்திரம் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு நான் யாரு அப்படிங்கிற நான் யார் என்கிற ஒரு மனுஷன் ஒரு மனிதனுக்குள் இருப்பானால் அவனுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எந்த குடும்பத்தில் நான் என்கிறதை நிரூபிப்பதற்கு ஒரு மனிதன் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நான் தான் என்பதை ஒரு மனிதன் எப்பொழுது உயர்த்த ஆரம்பிக்கிறானோ, தன்னை மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறானோ, அவனுக்கு அழிவு நிச்சயமாய் வந்து விட்டது என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார், என் வீட்டிலே வாசம் பண்ண விரும்புகிறார் என்று சொன்னால் நான் யார் என்பதை அங்கு காண்பிப்பதல்ல, ஒவ்வொரு கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வயதானவர்களை பாருங்க, நல்ல படித்தவங்களை பாருங்க, முதிர் வயது உள்ளவங்களை பாருங்க. நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை சொன்னால் அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, சரி பார்ப்பலாம் அப்படின்பாங்க. இது சாந்த குணம் உள்ளவங்களுடைய அடையாளம். சொல்லுங்க, சாந்த குணம் உள்ளவங்களை எப்படி இருப்பாங்க? பிரச்சனைக்கு போக மாட்டாங்க, நான் யாரு நாங்கள் காட்ட மாட்டாங்க. அவங்கள்ட்ட விட்டு கொடுக்கிற சுபாவம் இருக்கும், மன்னிக்கிற சுபாவம் இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறதா சாந்த குணம் உள்ளவர்கள். இன்னைக்கு அந்த சாந்த குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்போ சாந்த குணம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. சொல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். சரி, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ண வந்துட்டா, இந்த சாந்த குணம் வந்துடுச்சா, கர்த்தர் உனக்கு வைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஏன் கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும், ஏன் சாந்த குணம் உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னா நீங்க சங்கீதத்தில் நீங்க வாசிக்கலாம். வேண்டாம், நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம போயிட்டு அடுத்து பார்க்கலாம். சாந்த குணம் உள்ளவன், அதாவது பணிந்த ஆவி உடையவன், பணிந்த ஆவி உடையவன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மலை பிரசங்கத்தை குறித்து அழகாக சொல்கிற சாந்த குணம் உள்ளவன் எதை சுதந்தரிப்பானா? 5வது வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், அமைதலான ஆவி உடையவர்கள், யாரையும் எதிர்த்து பேசாதவர்கள், யாரிடத்துல சண்டைக்கு போகாதவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ
இன்னைக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்ன? சாந்த குணமா இருக்கிறவருடைய ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க அடுத்தது. அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அப்ப சாந்த குணமாய் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மாறும் பொழுதுதான் இந்த தேசத்துல இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அந்த சாந்த குணம் என்று இருக்குமானால் உங்களுடைய வாழ்வில் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, பெற்றோர்கள் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். இந்த பூலோகத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உனக்கு தர வேண்டுமானால் உனக்குள்ள இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பங்கு என்னன்னா சாந்த குணம் நமக்கு இருக்கணும். இந்த சாந்த குணம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு சாந்த குணம் இல்லாததுனால தான் இன்னைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சாந்த குணம் என்னிடத்தில் இல்லாததுனால தான் குடும்ப வாழ்க்கை தொலைந்து கொண்டிருக்கிறது. சாந்த குணம் என்னிடத்தில் இல்லாததுனால தான் என்னுடைய வாழ்க்கையுடைய படிப்புகள் பாதியாகப்படுகிறது. அப்போ சாந்த குணம் எனக்குள்ள இருக்க தான் நான் இந்த உலகத்துல பூமியில நான் சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவருடைய அடையாளம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய சாந்த குணம் எப்படி தெரியுமா இருக்கும்? எந்த மனுஷன் ஒருவன் உன்னை எதிர்த்து பேசினாலும் கூட நீ சிரிச்சிட்டு வந்து கர்த்தருக்கு முன்ன நீ எப்போ நிற்க பழகிறியோ அப்பொழுதுதான் உனக்கு சாந்த குணம் உனக்குள்ளே வருகிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்போ எந்த நேரத்தில் ஒரு மனிதன் உன்னை பார்த்து ஏளனமாக பேசலாம், கிண்டலாம், ஒருவேளை பட்ட பேர் வச்சுக்கலாம், என்ன பேர் வேணாலும் உனக்கு வச்சு உன்னை ஏளனமாக பேசலாம், உன்னை குறை சொல்லலாம், என்ன பேசினா என்ன, சிரிச்சுட்டே வந்து எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் கர்த்தருடைய சமூகத்தில் எப்போ அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் உனக்குள்ள சாந்த குணம் இருக்குது என்பது அடையாளம். இல்லைன்னா அவனை போல நீ சண்டை வைக்க நீ பழக ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்காயேன், உனக்குள்ள சாந்த குணம் இல்லை, நீ பூமியை சுதந்தரிக்க மாட்டாய். அதான் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, மேட்டில் தண்ணி நிற்காதப்பா, பள்ளத்தில் தான் தண்ணி நிற்கும். எங்கே நிற்கும்? விட்டு கொடுக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. ஒருவேளை சில ஆசீர்வாதங்கள் என்னை விட்டு போனாலும் கூட நான் கெட்டு போக மாட்டேன். நிச்சயமாக அதற்கு பதிலாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அதான் சார்ந்தவன, உனக்கு வேணுமாப்பா எடுத்துக்கப்போ, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நீ இல்லை என்னை ஆசீர்வதிக்கிறது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன், இன்னொரு காரியத்தினால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ ஏன் சாந்த குணம் உங்களுக்கு வேணும்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில சாந்த குணமா நான் பதில் சொல்லணும்? பேச்சில் சாந்தமாக இருக்கணும், பழகிறதுல சாந்தமாக இருக்கணும். அப்போ சாந்த குணம் உனக்கு எப்போ இருக்குதோ நீ அநேக வெற்றி சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த பூமிக்குரிய இன்னைக்கு அநேகருடைய ஆசீர்வாதம் இழந்து போகிறதற்கு, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போகிறதற்கு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? சாந்தம் இல்லாததுனால தான். சமாதானம் எதனால் இழக்கப்படுகிறது? சொல்லுங்க. ஒரு ஆளை விட்டு கொடுக்காததுனால குடும்பங்களில் பிரச்சனை உண்டாகிறது. சரி, இப்போ வாசிக்கலாமா? ரோமர் 2:4 நேராக நடத்துக்கலாம். ரோமர் 2:4. தேவ தயவு நீ குணப்படும்படி அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், அவர் உனக்கு இரக்கத்தை காட்டியிருக்கிறார். நீ அநேக நேரம் அவர் எனக்கு காண்பித்திருக்கிற தயவு, நீடிய பொறுமையை குறித்து நான் அசட்டை பண்ணுகிறவனாக இருக்கிறேன். சொல்லுங்க, நான் எப்படி இருக்கிறேன்? நான் எப்படி இருக்கிறேன்? அசட்டை பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நான் எப்படி பண்ணுறது தெரியுமா? குணப்படாததுனால. சொல்லுங்க, குணப்படாததுனால. அப்போ நான் எதில் குணப்படணும்? சாந்த குணமாக இருக்க எனக்கு கர்த்தர் கிருபை தரணும். அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை வைத்து, ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாங்கப்பா, குடும்பத்தில் எனக்கு சாந்த குணத்தை தாங்கப்பா, நான் சாந்த குணமாக இருந்தால் நான் பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியும். பிரச்சனைகளுக்கு போகக்கூடாது, பிரச்சனைக்கு போகிறதற்காக அல்ல, நாம் சாந்த குணம் அநேகருக்கும் தெரிய கடவுது. அதனால தான் கர்த்தர் நமக்கு அழகான நன்மைகளை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். சாந்த குணத்தை தாங்க ஆண்டவரே, இன்னும் வேணும் ஆண்டவரே. கேளு, ஏசப்பா எனக்கு சாந்த குணம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உண்மையாகவே நான் சொல்கிறேங்க,
நம்ம சாந்த குணமாக இருந்தால் இந்த பூமியை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இருப்பேன், கர்த்தர் இன்னும் என்னை ஆசீர்வதிப்பார், இன்னும் பூமிகளை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. அது சாந்தமா இருங்க, சண்டைக்கு போகாதுங்க, பிரச்சனைக்கு போகாதுங்க. உங்களை ஏமாத்துறாங்க, மனப்பூர்வமாக ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட சண்டைக்கு போகாதுங்க. கர்த்தரை நோக்கி நீ பாரு. எந்த பிள்ளைகளை காட்டிலும் உன் சந்ததியை கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறத யாரெல்லாம் பிடுங்கினார்களோ, யாரெல்லாம் அழித்தார்களோ, அவர்கள் முன்ன கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தரு நடத்துவார். எனக்கு ஈசாக்கு அந்த குணம் இருந்துச்சு, ஈசாக்குள்ள சாந்த குணம் இருந்துச்சு. தன் தகப்பனார் தோண்டி வைத்த துறவுகளை போய் சுதந்திரிக்கும் பொழுது சொல்கிறாங்க, இது ஏன் துறவு, நீ போன்னு சொல்லி அதை மூடிடுவாங்க. அப்படி ஒவ்வொன்றா மூட 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 இவன் விட்டு 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 போய் கடைசியில் ஒரு இடத்துல இருந்தால் அந்த ரகோபோத் என்கிற ஒரு நல்ல ஒரு நீரூற்றை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தவர்களை பிடுங்கலாம். எந்தெந்த மனிதர்கள் அவனை துரத்தினார்களோ, எந்த மனிதர்கள் அவளை அவமானப்படுத்தினார்களோ, அதே மனிதர்கள் வந்து சொன்னாங்க, உன் கூட உன் தெய்வம் இருக்கிறது பா என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீ விட்டு கொடுக்கிறதுனால நீ அழிஞ்சு போகிறதல்ல, நீ சமாதானமாய் போகிறதுனால நீ அழிஞ்சு போகிறவன் அல்ல, சமாதானமாய் போகிறதுனால நீ கோழையும் அல்ல, நீ சமாதானமாய் போறதுனால நீ நஷ்டப்படுகிறவன் அல்ல. நீ இழந்தவைகளை கர்த்தர் இரட்டிப்பாய் நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு ஒரு நாள் தந்தே தீருவார். அதை உன்னிடத்திலிருந்து பிடுங்கினவர்கள் அதை நிச்சயமாய் கண்கள் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிவார்கள். அப்போ வேதம் சொல்லுகிறது, இன்றைக்காகிலும் தயவு இருக்கு, ரட்சிக்கப்படுகிறதற்கு வேண்டிய தயவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதை நீ இழப்பதற்கு காரணம் நீ நம்முடைய சுயம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க யாரெல்லாம் நிற்கிறீங்களோ அவங்க ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். அல்லேலூயா. அந்த இடத்துல நான் நிற்க வேண்டிய இடத்துல ஏசப்பாவை நிறுத்திட்டு வாம்பாட்டுக்கு போயிடுறேன். அல்லேலூயா. நான் அப்படிங்கிற பயந்து நிற்க வேண்டிய இடத்துல ஏசப்பா நீங்க பார்த்துக்குங்கப்பா, நீங்க எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நீ வந்து பாரு. கர்த்தர் நிச்சயமாய் நான் சொல்றேங்க, உங்களை அதே தேசத்துல உங்களை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. சாந்த குணம் இருக்கா இன்னைக்கு? இல்லை, அதான் சுதந்திரிக்க முடியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளோட சாந்த குணம் இருக்குதான்னு கேளுங்க. பக்கத்தில் பரம கொடு கேளுங்க, சாந்த குணம் இருக்கா? அந்த குணம் இல்லைன்னா அந்த குணத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவோட மிகப்பெரிய ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? சாந்த குணமாக இருந்தார். அல்லேலூயா. அதை நம்ம இன்னைக்கு இழந்துட்டோம், குடும்ப வாழ்க்கையில் இழந்துட்டோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இழந்துட்டோம். அதனால எதையுமே நான் இன்னைக்கு சுதந்திரிக்க முடியலை. இன்னும் இத்தனை வருஷமாக நான் சொல்கிறேங்க, எங்கேயோ இருக்கிற மனுஷன் இத்தனை வருஷமாக வாழ்ந்து அவன் ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டி பிள்ளைகளை பெற்று நல்லா இருக்கிறான். நீ இத்தனை வருஷமாக சம்பாதிச்சு நீ என்ன செஞ்சுட்ட? யோசித்து பாரு. ஏன் இன்னும் நமக்கு என்ன இல்லை தெரியுமா? சாந்த குணம் இல்லை. சொல்லுங்க, பைபிள் சொல்லுது சாந்த குணம் உள்ளவர்களை பூமியை சுதந்திரிப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த குணம் இல்லாதவங்க ஆண்டவர்கிட்ட இன்னும் கேட்கணும், ஏன் எனக்கு புருஷன் என்ன சரியாகலை, ஏன் என் குடும்பம் இன்னும் சரியாகலை, ஏன் இன்னும் பிள்ளைகள் சரியாகலைன்னா நமக்குள்ள என்ன இல்லை? சொல்லுங்க, சாந்த குணம் இல்லை. சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வாசிக்கலாம், சங்கீதம் 22, 26. சீக்கிரமா கொஞ்சம் வசனம் தான் இன்னைக்கு, நான் உங்களோட வசனத்தோடு தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். சங்கீதம் 22, 26. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் திருப்தியாய் வாழுவார்கள். கர்த்தர் எல்லாவற்றிலும் திருப்தியாய் வாழுவார்கள். சொல்லுங்க, சாந்த குணம் எப்போ ஒரு மனுஷனுக்கு வருதோ, கடவு இல்லைனாலும் திருப்தியா வாழுவாங்க, சமைப்பாங்க. சொல்லுங்களேன் எல்லாரும், என்ன பாருங்க, நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? பெண்கள் எல்லாம் பொதுவாக என்ன பாருங்க, சாந்த குணம் ஒரு பொண்ணுக்கு வந்தா கடவு இல்லைனாலும் சமைக்கும், ஜீரகம் இல்லைனாலும் சமைக்கும், வீட்டில் தக்காளி இல்லைட்டாலும் சமைக்கும், வெங்காயம் இல்லைனாலும் சமைக்கும். ஏன்?
கேஸ் இல்லைனாமா, கேஸ் இல்லைனா கூட சமைக்கும். ஏன்? சாந்த குணம். கர்த்தர் என்னை இன்னைக்கு இவ்வளோதான் நடத்துகிறார். இன்னைக்கு இப்படி தான் வரகுல வைக்கணும்னு அவர் தீர்மானிச்சிருக்கிறார். அதனால் வரகுல வைக்கிறேன். இன்னைக்கு கடுவு இல்லாமல் தான் சமைக்கணும்னு அவர் என்ன நினைச்சிருக்கிறாரு. அதனால் கடுவு இல்லாமல் தான் சமைக்கிறேன். இன்னைக்கு ஏன் உப்பே இல்லாமல் தான் சாப்பிடணும்னு சிலருக்கு தலையெழுத்து இருக்கும். நான் இப்படி தான் சாப்பிடணும், அப்படி தான் நினைக்கணும். சீனியே சர்க்கரையே இல்லாமல் தான் டீ குடிக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்படி தான் குடிக்கணும். அதானே சாந்த குணம். ஆமாவா இல்லையா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இன்னைக்கு சோறை கஞ்சியா குடிக்கணும்னு தான் வச்சிருந்தா அப்படிதான் குடிச்சணும். அதுல உடனே நம்ம என்ன செஞ்சிடுறது? ஒரே சண்டை. நீர் எதுக்கெல்லாம் என்ன கெட்டு நீர்? ஏன் கெட்டாம இருந்திருக்கலாமா இல்லையா? எதுக்கு கல்யாணம்? எதுக்கியா நீர் என்ன தேடி வந்துரு இல்லையா? சாந்த குணம் இருக்கா? ஹலோ, ஒரு பொண்ணுக்கு சாந்த குணம் எங்க இருக்குதுன்னா, சமையல் கட்டில் எதுவுமே இல்லாத பொழுது இருக்கிறத வைத்து சமைக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க தாங்க சாந்த குணம். ஆண்களுக்கு ஒரு சாந்த குணம். மனைவி என்னதான் திட்டினாலும் பரவாயில்ல, அதை இந்த காதல வாங்கி இந்த காதல வாங்கி விட்டுட்டு ஜாலியா இருக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் உங்க சாந்த குணம். மனைவி எதிர்த்து பேசாம சண்டை வைக்காம, சரி அவ திட்டிட்டு போட்டோம், நம்ம மனைவி தானே, நம்ம ரத்தம் தானே, நம்ம சொந்தம் தானே, போட்டு அப்படின்னு போறீங்க பாத்தீங்களா? அது ஒரு பெரிய ஒரு சாந்த குணம். அல்லேலூயா. அது இருந்துன்னா அன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷம் வந்துடும். மனைவி கொஞ்சம் ஹையா போகும்போது புருஷன் தாந்துடுறான், புருஷன் ஹையா போகும்போது மனைவி என்ன செஞ்சிடறா? இல்லை, ரெண்டு பேருமே நான் தான் அப்படின்னு நிற்கினா அங்கே என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது, சண்டை தான் பெருகும். அப்ப விட்டு கொடுக்கிறவனுடைய வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்படும். அவன் திருப்தியாய் சாப்பிடுவான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அநேகர் குறை சொல்றோமே, பாஸ்டர் என் வீட்டம்மா இப்ப சரியில்லை சமைக்கிறதுல, குறை சொல்றோமே. ஏன்? சாந்த குணம் இல்லை. இப்ப நான் என்கிட்ட பாஸ்டர் நீங்க கொடுக்குற டீல சீனி இல்லை, சர்க்கரை இல்லைன்னு சொன்னா நான் மறுநாள் டீ தருவேனா? உனக்கு தண்ணி தவிச்சா கூட உனக்கு நான் டீ தருவேனா? தண்ணி தருவேனா? பிராக்டிகலா சொல்றேன், சிரிக்கிறதுக்கு இல்லை. கரெக்ட் தானே சொல்றது? அதே போலதான் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நீ சரியா இருக்கிறத போதுங்கிற அந்த மனப்பான்மையோட, கர்த்தர் என்னை இன்னைக்கு இப்படிதான் நடத்துகிறார் என்கிற மனப்பான்மையோட நீ நடத்து போனா கர்த்தர் உன்னை இன்னும் ஆசீர்வதிச்சு கொண்டே தான் இருப்பார், உன்னை குறைக்க மாட்டார். அப்ப சாந்த குணம் உள்ளவர்கள் திருப்தி ஆவார்கள். சொல்லுங்க, திருப்தி அடைவான். திருப்தி. அப்ப சாந்த குணம் இல்லாதவே, எனக்கு அரிசி தரையில, எனக்கு சோறு தரையில, பருப்பு தரையில, எண்ணெய் தரையில, உப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை சொல்றது யாரு? திருப்தி இல்லாதவன். அப்ப திருப்தி இல்லாதவன் சாந்த குணம் இல்லாதவன். சொல்ல, திருப்தி இல்லாதவன். சொல்ல, திருப்தி இல்லாதவன். அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றவன் யாரு? புத்தி இல்லாதவன், சாந்த குணம் இல்லாதவன். அவன் ஒரு நாளும் ஒன்னையும் சுதந்திரிக்க மாட்டான். நீங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ரோட்ல இருந்து பேசுறவன் ஒண்ணுக்கும் உருப்படாது. மற்ற குடும்பங்களை குறித்து குறை சொல்லிட்டே தான் இருப்பான், அவன் வளர்ந்துட்டே தான் இருப்பான். இவன் குறை சொல்றவன் அதே இடத்துல தான் இருப்பான், ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அப்ப திருப்தி அடையணும்னா இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ பழகணும். அல்லேலூயா. 2 25:9 சங்கீதம் 25. சாந்த குணம் உள்ளவர்களை அவர்களை நியாயத்தில் நடத்தி, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தம் வழியை போதிக்கிறார். ஏன் சாந்த குணம் உள்ளவர்களிடத்தில் கர்த்தர் பேசுகிறார்? இப்ப சாந்த குணம் இல்லாதவன்ட்ட ஒரு காரியத்தை சொன்னா அவன் செய்வானா? இவா எல்லாரும் என்ன பாருங்க, நோட் எடுத்துட்டீங்களா? சாந்த குணம் இல்லாதவன்ட்ட ஒரு காரியத்தை சொன்னா செய்வானா? செய்ய மாட்டான். அதனால அவன் திரும்ப அவர்கிட்ட பேச மாட்டார். கர்த்தர் உன்னிடத்துல ஏன் பேசல தெரியுமா? பாஸ்டர், நான் போன வாரம் சண்டே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வரவே இல்லை. ஏன் வரலன்னா, நீ வாட்ட சாந்த குணம் இல்லை. நீ அங்க ஆலயத்துக்குள்ள வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? உங்க பிள்ளையா நான் வந்திருக்கேன், என்னோட பேசுங்க ஆண்டவர்னு வரணும். நீ வர்றதே அங்கிருந்து எப்படிதான் வருது? மேட்டுமையா, நான் யாரும் தெரியுமா, நான் அப்படின்னு நெஞ்ச நிமித்திட்டு வந்தா கர்த்தர் ஒன்றும் பேச மாட்டார். கர்த்தர் பேசணும்னா தாழ்மையா, ஆண்டவரே
நான் பிரச்சனையோட வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யுங்க அப்படின்னு வாரவங்களுக்கு தான் கர்த்தர் உதவி செய்ய முடியும் இல்லையா? இல்லைன்னா உதவி செய்ய முடியுமா? அப்ப சாந்த குணம் உள்ளவனை சரியான விதத்துல நடத்தணும்னா கர்த்தர் உன்னை சரியான வழியில நடத்துவதற்கு உனக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தர் உன்னோடு பேசணும்னா என்ன இருக்கணும்? இன்னைக்கும் கர்த்தர் உன்னோடு பேசலைன்னா நீ கேட்கணும் ஒன்று, ஆண்டவரே நான் என்ன இல்லை, என்கிட்ட சாந்த குணம் இல்லாததுனால தான் இந்த வாரம் நீங்கள் என்கிட்ட பேசலை, நான் என்ன செஞ்சேன், எதில் சாந்த குணம் இல்லாமல் நடந்துட்டேன், எதில் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களுடைய சமூகத்தில் வந்து இவ்வளோ நேரம் ஆராதிச்சேன் ஜெபித்தேன், ஒரு வார்த்தை கூட வரலையே, பக்கத்தில் இருக்கிறவர்கள் வார்த்தை கிடைக்குது, அவங்களுக்கு வார்த்தை வருது, இவங்களுக்கு வார்த்தை வருது, ஆனால் எனக்கு ஏன் வார்த்தை வரலைன்னா எனக்குள்ள பெருமையும் மேட்டிமையும் அகந்தையும் எனக்குள்ள இருக்கிறதுனால கர்த்தர் உன்னை வழி நடத்துவதற்கு அவர் சொன்னாலும் நீ கேட்க மாட்டான்னு அவருக்கு தெரியும். சொல்லி சொல்லி பார்ப்பார், சொல்லி பார்த்துட்டு தண்ணி தெளிச்சு விட்டுருவார். சரி நீ அப்படியே போப்பா, உன்னை நடத்துறது கஷ்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தானே ஒப்பு கொடுக்குறாரு, அப்படித்தானே ஒப்பு கொடுக்குறாரு. இப்போ 60 வருஷம் சிம்சோனு, அவன் கிதியோனு, அந்த மனுஷன், அவன் இவன் எல்லாரும் நியாயாதிபதிகளை எழுப்பி விட்டாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னதான் செஞ்சாங்க? அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காததுனால கர்த்தர் என்ன செஞ்சார்? அமலேக்கிற கொஞ்ச நாள், பெலிஸ்தர்ட்ட கொஞ்ச நாள் அடிமையாக போக காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு ஒரு தகப்பன் இருந்தார். அவருடைய பேச்சு அங்கே கேட்கல. சொல்லுங்க, என்ன கேட்கல? அவருடைய வார்த்தைய கேட்கல. அதனால அங்கே என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. அவர் அந்த சுதந்திரக்க வேண்டிய அந்த இடத்த இழந்து போனார்கள். இன்னைக்கு அநேகர் நாமும் கூட அப்படிதாங்க, நாம் சுதந்திரிக்க வேண்டிய இடத்த அநேக நன்மைகளை இழந்திருக்கிறோம். நிலங்களாக இருக்கலாம், பொருளாதாரங்களாக இருக்கலாம், ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், எடுத்தறிஞ்சு பேசினதுனால இருக்கலாம், இன்னைக்கு மற்றவர்களை காயப்படுத்தினதுனால இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தெரியுமா? இழந்து நிற்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தன் தேசத்தை இழப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? மேட்டிமை, அகந்த, எங்களுக்கு எல்லாமே தெரியும். எப்போ ஒரு மனுஷன் எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும்னு ஒரு மனுஷன் சொல்றானோ அப்பவே விழுந்துட்டான்னு அர்த்தம். அப்பவே அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். அவனுக்கு ஒன்றுமே எல்லாம் தெரிந்தவன் எப்படி தெரியுமா இருப்பான்? அமைதியா இருப்பான். தெரியாதவன் என்ன செய்வான்? சொல்லுங்களேன். தெரிஞ்சவன் அமைதியா இருப்பான், தெரியாதவன் என்ன செய்வான்? குறைச்சிட்டே நிற்பான். எப்படி நிற்பான்? சொல்லுங்களேன். இப்போ நம்ம வீட்டில் நான் வளர்க்குறோம் இல்லையா? தெரிஞ்ச ஆள் வந்தால் குலைக்குமா, தெரியாத ஆள் வந்தால் குலைக்குமா? அப்போ அதிகமாக குலைக்கிறது யாரு? தெரியாதவன் தான் குலைக்கிறது. தெரிஞ்சவன் வாயை மூடிட்டு சத்தம் இருப்பான், தெரியாதவன் வாயை அலப்புவான், மாட்டிக்குவான். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதாங்க நிறைய பேர் மாட்டிக்கிறது. அப்போ வேதம் சொல்லி கொடுக்கிறது, உன்னை போதித்து வழி நடத்த வேண்டுமானால் என்ன ஆவி இருக்கணும்? சாந்த குணமா இருக்கிறவன். எப்பா கடையாரு போயிட்டு வாப்பா, போவான். ஏன்னா அவனுக்குள்ள சாந்த குணம் இருக்குன்னு அர்த்தம். எப்பா இதை செஞ்சிருப்பா, அவனுக்குள்ள சாந்த குணம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி சாந்த குணம் இல்லாதவங்க தான் கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க சொல்ற காரியம் என்ன? நான் யார் தெரியுமா? எனக்கு எவ்வளோ பெரிய கட்டில் தெரியுமா? 5000 ரூபா கட்டிலுக்கு மெத்த எவ்வளோ தெரியுமா? 2000 ரூபா. அந்த மெத்தையில் நான் படுக்கிறேன், நீ கீழே படுக்கிற உனக்கு நீ போய் மாத்திரை வாங்க முடியாதா? நீ போய் கடைக்கு போக முடியாதா? 15000 ரூபாய்க்கு செல்லு என்கிட்ட இருக்கா இல்லையா? இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போகிறது? எப்படி பார்க்க முடியும்? அங்கே என்ன இல்லை? சாந்த குணம் இருந்தால் செல்லு முக்கியமா, பெட்டு முக்கியமா, கட்டில் முக்கியமா, எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறவன் தான் சாந்த குணம் உள்ளவன். பிள்ளைங்க சொல்லுங்கள், அப்பா அம்மா கீழ்ப்படுகிறவர்கள் தான். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்க நான் நிச்சயமாக நான் சொல்கிறேன், தேசத்தை சுதந்திரிப்பாங்க. உங்கள் சந்ததி தேசத்தை சுதந்திரிக்கிற சந்ததி. அல்லேலூயா. அன்றைக்கு மோசே வழிநடத்தி வந்தார். சுதந்திரிச்சது எல்லாம் யாரு? சொல்லுங்களேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஜனங்களை வழிநடத்தி வந்தார் இல்லையா? கானானை சுதந்திரிச்சது யாரு? சொல்லுங்களேன். இஸ்ரவேலில் வந்த சந்ததிகள் சுதந்திரித்து கொண்டார்கள். இன்னைக்கு நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் நான் சொல்வேன், உங்களை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா.
சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் தாழ்ச்சியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் உங்கள் வாழ்க்கை இருக்கணும்னா இன்னும் நீங்கள் யாருக்கு சாந்த குணம் உள்ளவங்களா இருக்கணும்? கர்த்தருடைய பார்வையில் சாந்த குணமாக இருந்தால் கர்த்தர் உங்களை நடத்துவார். உன் காலை இடர்தலுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்வார். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படின்னா இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீ மேட்டுமை உள்ளவனாய் மாறினா, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்குந்தா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனை கர்த்தர் ஒரு நாளும் வழி நடத்தவே மாட்டார். அவனுடைய வழிகள் தார்மாறாக்கப்படும். அவனுடைய எண்ணங்கள் சிந்தைகள் தார்மாறாக்கப்படும். அவன் நினைக்கிறது நடக்காது. அவன் பூமியை சுதந்திரிக்கவும் முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? சாந்த குணம் உள்ளவன் பூமியை சுதந்திரிக்க முடியும். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்கள்லாம் இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் சாந்த குணமாக இருப்பீங்கன்னா நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தேசத்தில் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பைபிள் ஒரு நாளும் போய் சொல்லவே சொல்லாது. அப்போ நீ சாந்த குணம் எந்தெந்த பிள்ளைகளுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பிள்ளைகள் ஏன் இன்னைக்கு உங்களுக்கு பெரியவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன் இன்னைக்கு பூமி உங்களால் சுதந்திரிக்க முடியலை? சாந்த குணம் இல்லாததுனால தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாந்த குணம் யாருக்குள்ளே இருக்குதோ, நான் வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், சாந்த குணமாக எல்லாத்தையும் அன்பாக பேசு. சில இடத்துல கோபம் வரதான் செய்யும். சிலர் நம்மளை பேசும்போது கோபம் வரதான் செய்யும். சரிப்பா நான் போகிறேன்ப்பா, அந்த இடத்த விட்டு நீ வெளியில் வந்துரு, உன்னை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார். சண்டைக்கு எதிர்த்து நிற்காத. அல்லேலூயா. அடுத்தது வாசிக்கலாம். 37:11 சங்கீதம் 37:11. அதே வார்த்தை தான் மத்தேயு 5 நம்ம வாசித்த அதே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து. இப்போ மன மகிழ்ச்சியா இருக்கணும்னா, சமாதானமா இருக்கணும்னா நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? சாந்த குணம் இருக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கணும் உங்களுக்குள்ள? எல்லாரும் என்ன பாருங்க. சமாதானமா இருக்கணும்னா என்ன இருக்கணும்? அது இருக்குதா? இன்னைக்கு பெற்றோர்களாகி உங்கள்கிட்ட சாந்த குணம் இருக்கா? உங்க பிள்ளைகளிடத்துல சாந்த குணம் இருக்கா? இல்லைன்னா உருவாக்கிடணும் இப்பவே. அல்லேலூயா. ஏன் உருவாக்க சொல்றேன் அப்படின்னா, நீங்க தான் இழந்து போனீங்க. உங்க ஆசீர்வாதத்தை நீங்க தான் இழந்து போனீங்க. நீங்க சுதந்திரிக்காம இழந்து போனீங்க. ஆனா இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சுபாவம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும். விட்டு கொடுக்கணும். சாந்த குணமா இருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 15:18 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகளுடைய புஸ்தகம். நீதிமொழிகள். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ. அவ சாந்த குணம் உள்ளவன் என்ன செய்கிறானா? சண்டையை அமர செய்வான். அல்லேலூயா. சாந்த குணம் இருக்கிற இடத்துல யாரெல்லாம் சண்டை போட்டாலும் சாந்த குணம் படுது. சரிப்பா 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 அப்படியே போயிட்டே இருப்பான். அவன் தான் பேர் என்னது? அந்த குணம் இருக்குதா உங்கள்கிட்ட? சரி, இன்னொரு பைபிளில் நம்ம சங்கீதத்தில் பார்ப்போமா? சரி, மத்தேயு 5:9 எடுத்து வாசிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ கோபக்காரன் சண்டையை உருவாக்குகிறான். கோபக்காரன் சாந்த குணம் உள்ளவனோ சண்டையை அமைதல் படுத்துகிறான். இன்னைக்கு உனக்குள்ள அந்த சாந்த குணம் வந்துச்சுன்னா பைபிள் தெளிவாய் அவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தா, கர்த்தர் உன்னை அங்கீகரிச்சிருந்தா சாந்த குணம் உனக்கு இருக்கும். சொல்லுங்க, என்ன இருக்கும் உனக்குள்ள? என்ன இருக்கும்? அப்ப சாந்த குணம் இருந்தா கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்ப சாந்த குணம் இல்லைன்னா பியாயா நின்னா எப்படி? அப்போ ஹலோ, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்ப சாந்த குணம் உள்ளவனிடத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். வீட்டுல சாந்த குணம் இருந்தா வீட்டுக்குள்ள வாசம் பண்ணுவார். வீட்டுக்குள்ள நான் தான் பெரியவன், நான் தான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் உன்னை உயர்த்த ஆரம்பிச்சுட்டா சாந்த குணம் வரல. ஏன்? பெருமை. எங்க அப்பா போட்டது, உங்க குடும்பத்துல போட்டது. இல்லை, உங்க அப்பா உனக்கு போட்டது உன் குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகளா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறதுக்கு தான் கொடுத்தாவன். அவ திரும்ப உங்க அப்பா போட்டு திரும்ப கேட்பாரு, கொடுத்துறியா நீ?
எங்க அப்பா நேற்று போன வாரம் ஒன்று வாங்கினார், இத்தனை வரியமாச்சு, திரும்ப தரையில எங்க அம்மா வாங்குச்சு. ஏன் அதை மட்டும் திரும்ப கேட்குற? நீ சொல்றது சரிதானே? அப்பா பொருள்னா அப்பாட்ட கொடுத்துரு. ஏன் புருஷன்ட மட்டும் சொல்றது? ஏங்க இந்த இட்லி கூட்டம் எங்க அப்பா வாங்கி தந்ததுங்க, அப்ப கொண்டு கொடுத்துரு. எங்க அப்பாக்க எங்க அம்மாக்கன்னு சொன்னா, நான் இன்னைக்கு சொல்லியும் பலிபீடத்துல இருந்து சொல்லியும் சாயந்தரமே கொண்டு அவங்க கையில கொண்டு கொடுத்துரு. களவாண்ட பொருள் நமக்கு வேண்டாம், கைமாத்து வாங்கின பொருள் நமக்கு வேண்டாம், கொடுத்துரு. அவங்க கிஃப்டா தானே தந்தாங்க உனக்கு, திரும்ப கேட்டாங்களா? இல்லை, நான் சொன்னது கேட்க புரியுதா உங்களுக்கு? இப்போ உனக்கு தந்தாங்களா, கடனா தந்தாங்களா? சொல்லுங்க. உனக்கு தந்தாங்க, உன் புருஷனுக்கு கொடுத்தாங்க, பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு உனக்கு கையில் உனக்கு தந்துட்டாங்க. மீண்டும் 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 அப்பா அம்மா சும்மா இருக்கிறவங்களை எல்லாம் போட்டு இழுத்தா புரிஞ்சுதா? சாந்த குணம் உள்ளவன் என்ன சொல்லுவான்? பரவாயில்ல, எங்கள் அப்பா எனக்கு நாங்கள் நல்லா இருக்கிறதுக்காக எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அதில் எனக்கு மனைவி கொஞ்சம் குட்டு. அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா மொத்தமாக கலத்தியாச்சு இல்லையா? ஏன்னா இது வரைக்கும் ஒன்றும் சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதுதாங்க நல்ல குணம். பெண்களுக்கு இருக்க வேண்டிய குணம் என்னது சொல்லுங்களேன்? பழையதெல்லாம் பேச விடாது. 15 வருஷத்துக்கு முன்ன உள்ளதை இன்னும் பேச இல்லைன்னா நீ என்ன கர்த்தரே மன்னிச்சிருப்பாரு, நீயே இன்னும் மன்னிச்சிருக்க முடியாது. சில பாவங்களை எல்லாம் கர்த்தரே மன்னிச்சிருப்பாருங்க, கர்த்தரே மன்னிச்சிருப்பாரு. நான் இன்னைக்கு பாவி ஆண்டவரே, பாவி ஆண்டவரே வந்து நிக்கிறோம். நம்ம புத்திரர்கள் எனப்படுவீர்கள். அல்லேலூயா. ஏன் புத்திரர்கள் எனப்படுவீர்கள்? ஏசப்பாக்கு பிடிக்கிறது என்னது பிடிக்கும்? சமாதானம் பிடிக்கும். அப்ப சமாதானத்தை நீ செஞ்சா நீ யாரு? வீட்டில் கணவன் மனைவிகளை சண்டைக்கு யாரு சமாதானப்படுத்துறாங்களோ, பிள்ளைங்க சமாதானப்படுத்தினா பிள்ளைங்க தான் அன்னைக்கு யாரு கிங்கு? பிள்ளைங்க தான் அன்னைக்கு கிங்கு, நீங்க இல்லை. வீட்டில் சண்டை நடக்கும்போது யார் உங்களை சமாதானப்படுத்துறாங்களோ அவங்க தான் கிங்கு. இதில் அதிகமாக கிங்காக இருக்கிறது யார் தான்? புருஷன்மார் தான் அதிகமாக மனைவி மார்களை சாந்தப்படுத்துறதுல கெட்டிக்காரர்கள். ஆமாவா இல்லையா? வாயை உம்முன்னு வச்சிருக்கிறீங்க, ஆமான்னு சொல்லுங்க ஏதாவது ஒன்று. அதிகமா கோபப்படுத்துறது யாரு தான்? நீங்க சொல்லுங்க. நாங்க தான். அது யாரு? நாங்க தான் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சாந்த குணம் ஒரு மனிதனுக்குள்ள வர 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 அவன் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சாந்த குணம் என்பது ஒன்று வரணும். அந்த குணத்தை நம்ம இழந்துட்டோம், அதனால அநேக ஆசீர்வாதங்களை இழந்துட்டோம். நீங்க வசதியானவங்களை எல்லாம் பாருங்க, கொஞ்சம் நீங்க வசதியானவங்களை கொஞ்சம் பாருங்க. யார்கிட்டயாவது அதிகமா பேசுவாங்களா? எங்கேயாவது எதிர்த்து நிற்பாங்களா? நிற்கிறாங்களா? சாந்தமா சரிம்மா சரி சரி அவ்வளோதான். அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அவன் ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எந்ததாக இருக்கட்டுங்க, சாந்த குணம் உள்ளவனை கர்த்தருக்கு நல்லா பிடிக்கும். அவனை நடத்துவார், அவனை நடத்துவார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். அதனால தான் கர்த்தர் என்ன செய்ய, கொடுத்த வண்டத்திலிருந்து பிடுங்கி, நம்மள்கிட்ட இருக்கிறத பிடுங்கி யார்கிட்ட கொடுக்குறாரு? ஆசீர்வாதமாக இருக்கிறவன்டே கொடுக்குறாரு. சொல்லுவோம் இல்லையா? பாரு, கடவுள் கொடுக்குறவனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு, நம்ம இருக்கிறவன் அப்படியே இருக்கிறான். ஏன்? கர்த்தர் நம்மள்ட்ட என்ன பிடுங்குறாரு? பிடுங்கி பிடுங்கி, ஏப்பா உன்கிட்ட சாந்தவனம் இருக்கா? நான் இவள்கிட்ட சாந்தவனம் இல்லை, இவன் எதிர்த்து நிற்கிறான், நான் தான் சொல்கிறாளா, அவள்கிட்ட இந்த கொஞ்சம் ஆசீர்வாதத்தை தங்க கொண்டு கொடு. அவன் ஆசீர்வாதமாக போயிட்டு இருப்பான். நீ என்னைக்கே எப்படி தான் போனோம்? ஒன்றும் இல்லாமல் போனோம். ஏன்? கர்த்தரை நிறுத்த வேண்டிய இடத்துல நீ நிறுத்துப்பா. கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும்னு சொல்லுப்பா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுப்பா. இன்னைக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையா? எங்க அப்பா தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், எங்க அம்மா தான் ஆசீர்வதிக்குது, எங்க சித்தப்பா தான் ஆசீர்வதிக்குது. அப்படித்தானே? வாயில் அப்படித்தானே வருது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்னு சொல்றதுக்கு பதிலா எங்க அப்பா தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், எங்க அம்மா தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், எங்க தம்பி இல்லைன்னா, எங்க அண்ணன் இல்லைன்னா, எங்க அம்மா இல்லைன்னா, எங்க சித்தப்பா இல்லைன்னா, இதுதான் வருது. எப்பா கர்த்தர் இல்லைன்னா எனக்கு ஜீவன் இல்லைப்பா, அவர் சுகமா வச்சிருக்கிறார். கர்த்தர் இருக்கிறதுனால தான்ப்பா நான் நெருக்கப்பட்ட எனக்கு விசாலத்தை தந்தார். கர்த்தர் என்னோடு கூட இருந்ததுனால தான்ப்பா என்னை மேன்மைப்படுத்துறார். கர்த்தர் என்னோடு இருந்ததுனால தான் எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். சொல்ல முடியுமா? நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? நம்ம சொந்தம் பந்தம், நான் கட்டுனேன், நான் செஞ்சது, நான் இல்லைன்னா,
நான் இல்லைனா அதெல்லாம் வேண்டாம். கர்த்தர் இல்லைனா நான் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் இல்லைனா நான் ஒண்ணுமே இல்லைப்பா. நான் என்னைக்கும் சாக வேண்டிய என்ன, இன்னைக்கு அவர் என்னை இன்னைக்கும் ஜீவனோடு வச்சிருக்கிறது அவருடைய கிருபை, சுத்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப பணிந்த ஆவினா என்ன? சாந்த குணமுள்ள ஆவி. சொல்லுங்க, பணிந்த ஆவி. பணிந்த ஆவி, சாந்த குணமுள்ள ஆவி. ரெண்டாவது, அதே நம்ம ஏசாயா 54 நம்ம பார்த்தது போல நொறுங்குண்ட ஆவி, புறக்கணிக்கப்படுகிற அனுபவம். சொல்லுங்க, என்ன அனுபவம் சொல்லுங்களேன்? நொறுங்குண்ட ஆவினா புறக்கணிக்கப்படும் பொழுது என்னுடைய இருதயம் உடைக்கப்படுங்களா, அதான் அதுக்கு பேர் தான் நொறுங்குன ஆவி. எல்லாரும் என்ன எழுதிட்டீங்களா? ஏசாயா 57:15 அழகாக சொல்லியிருக்கிறோம். அதுதான் நொறுங்குண்ட ஆவி. அந்த ஆவி தான் சங்கீதம் 51:17 வாசிங்க. சங்கீதம் 51:17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் புறக்கணியார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, அடுத்து யாருக்குள்ள வாசம் பண்ண விரும்புறார் தெரியுமா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்தவர்களாக இந்த இடத்துல வந்திருக்கலாம். எனக்கு யாருமே இல்லைன்னு வந்திருக்கலாம். எனக்கு உதவி செய்வதற்கு எந்த ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கலாம். புறக்கணிக்கப்படுகிற ஒரு அனுபவமா கர்த்தர் சொல்ல, நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். அல்லேலூயா. ஒன்னதான் அப்ப நான் உயிர்ப்பிப்பேன். சாந்த குணம் உள்ளவர்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் ரெண்டாவது சொல்றாரு, நொறுங்கின ஆவி உடையவர்களை நான் உயிர்ப்பிப்பேன். அல்லேலூயா. இருதயம் உடைக்கப்பட்ட அந்த இருதயத்தை கர்த்தர் சரி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லா மனுஷர்களினாலும் சில வார்த்தைகளினால உடைக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து வந்து, ஆண்டவரே எனக்கு எதுவுமே இல்லை, நான் நானாக நான் வந்திருக்கிறேன், நானாக வந்திருக்கேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு எந்த பிள்ளைகள் தேவ சமூகத்தில் கேட்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாய் உயர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது நேச தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது தேற்றுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவேளை எல்லாரும் கைவிட்டு இந்த இடத்துல வந்திருப்பீன்னா கர்த்தர் சொன்னா, உன்னை உயர்ப்பிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 66:2 வாசிங்க. ஏசாயா, என்னுடைய கரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததினால் ஆனாலும் ஆவியிலே நொறுங்கொண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே. கர்த்தர் சொல்ற, யாரை நோக்கி பார்ப்பாரா? வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. யாரோடு கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார்? வசனத்திற்கு நடுங்குகிறவர்கள் தான். வசனத்தை கேட்கும் பொழுது உடைகிறாங்க, பார்த்தீங்களா? ஐயோ இந்த வார்த்தை எனக்குரியது, ஐயோ இந்த வார்த்தை எனக்குரியது. வார்த்தைக்கு எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் உடைகிறதோ,
நான் இதில் தவறு நடந்துருச்சு, இதில் காரியம் நடந்துருச்சு, இதில் சரி பண்ணல, ஐயோ தவறு நடந்துடுச்சு, ஐயோ கர்த்தர் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் என்னோடு பேசுகிறார், என்னோட கிரியை செஞ்சார், இன்னும் என்னோடு பேசினார், இந்த வார்த்தை நான் செவி சாய்க்கல, இந்த வார்த்தை என்னோட கிரியை செய்யணும், ஆண்டவரே ஆண்டவரே இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, இந்த வார்த்தைக்கு நான் புறம்பாக இருக்கிறேன், இந்த வார்த்தைக்கு விரோதமாக நான் செயல்படுறேன், இந்த வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணுறேன், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலை இப்படின்னு ஒரு பிள்ளை அந்த வசனத்தை கேட்டு எந்த பிள்ளை நடுங்குகிறதோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? கூடையே இருப்பார். அல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருப்பார். யோவான் 1 யோவான் 2:6 வாசிங்க. 1 யோவான். அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்று, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போ அவர் பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டால் அந்த வார்த்தைக்கு அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீர்களோ அவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். அவருடைய ஜெபங்களை அசட்டையா பண்ண மாட்டார். நொறுங்குண்ட ஆவிகள் உள்ளவர்களை கர்த்தர் ஒரு நாளும் துரத்தி தள்ள மாட்டார். உங்களுக்கு வேண்டிய ஆறுதலை அவரே உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு ஆவியை மட்டும் குறித்து பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பணிந்த ஆவி, நொறுங்குண்ட ஆவி, ஒடுங்கின ஆவி. 61:13 வாசிங்க. ஏசாயா 61:13. ஏசாயா 61:13. சீக்கிரம் 61:13. இல்லையா? பொல்லாத இது ஒடுங்கின ஆவி இருக்கா? 3வது வசனத்தை படிக்க வைப்போம். 3வது வசனம். சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். வேதம் சொல்லி கொடுக்கிறது. துதி இந்த ஆடைனா என்ன? ஒடுங்கின ஆவினா என்ன தெரியுமா? பிசாசின் ஆவி, பொல்லாத ஆவி. பொல்லாத ஆவி இன்னைக்கு என்ன செய்யுது தெரியுமா? அநேகரை என்ன செய்யுதுன்னா தற்கொலைக்கு நேராக நடத்துகிறது தான் ஒடுங்கின ஆவி. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன ஆவி? ஒடுங்கின ஆவினா என்ன? ஒடுங்கின ஆவினா என்ன? தற்கொலைக்கு நேராய் நடத்தும். இந்த ஆவி தனிமைப்படுத்தும். இந்த ஆவி சொல்லும், என்ன, எனக்கு யார் இருக்கிறா? எனக்கு 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 எல்லாரும் இருப்பாங்க. அம்மா இருக்கும், அப்பா இருக்கும், சித்தப்பா இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, மாமி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இவன் சொல்கிறது என்ன சொல்லுவான்? எனக்கு யார் இருக்கா? உனக்கு ஒரு சபை இருக்குது இல்லையா? உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்குது, பாஸ்டர்மா இருக்காங்க, விசுவாச பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம சொல்கிற வார்த்தை என்ன? எனக்கு யாரும் என்ன யாரும் இல்லைன்னு சொல்கிறோம். இவ்வளோ ஆட்களை வச்சுட்டு சொல்கிற வார்த்தை என்ன? யாரும் இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, இப்படி ஒடுங்கின ஆவி உள்ள ஒன்றை கர்த்தருக்கென்று. அதனால தான் பைபிள் அழகாக அந்த வார்த்தை இன்னொரு கூட வாசிக்க பார்ப்போம். நான் லாஸ்ட் சொல்கிறேன். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் வாசிங்க. 3வது வசனம். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து, தலைமுறையாய் இடிந்து கிடக்கிற பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஒருவேளை இன்னைக்கு இந்த இடத்துல பிசாசினுடைய தொல்லையினால, சாபத்தின் கட்டுகளினால இந்த இடத்துல ஒருவேளை நீ வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பாழானவர்களை கட்டுவதற்கு நீதியின் விருட்சங்களாக கர்த்தருக்கென்று மகிமையானவர்களை செய்கிறது கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீ ஒடுக்கப்பட்டிருக்கலாம், நெருக்கப்படுகலாம். ஐயோ, இரவு நேரம் என்னால தூங்க முடியல பாஸ்டர், இரவு நேரத்தில் என்னால நிம்மதியா தூங்க முடியல, பிரச்சனை ஏதோ என்ன செய்கிறது, என்ன செய்துன்னு எனக்கு தெரியல.
வியாதியா இருந்தா நான் மருந்து வாங்கினா சரியாகிரும். ஆனா எனக்கு வியாதி மாதிரியே தெரியல, என்ன செய்துனே எனக்கு தெரியல. அந்த ஆவி உன்னை ஒடுக்குகிறது. அல்லேலூயா. அனைவரும் சொல்லுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா, பாஸ்டர் கர்றன்னு தெரியுது, ஆனால் என்ன செய்துன்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னா அதுக்கு பேருக்கு என்ன? ஒடுங்குன்னு ஆவி. சொல்லுங்க, ஒடுக்குது ஒன்று. நான் கர்த்தர் சொல்றாரு, அந்த ஆவியை நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டோட இந்த இடத்துல இருக்கலாம், நான் உன்னை ஒதுக்கு தள்ள மாட்டேன்ப்பா. ஆனால் உன்னை நீதியின் விருட்சங்களாய் நான் உன்னை மாற்றுவேன். அல்லேலூயா. ஒருவேளை பிசாசுடைய போராட்டத்தோட வந்திருக்கலாம், நெருக்கத்தோட வந்திருக்கலாம், கஷ்டத்தோட வந்திருக்கலாம், எனக்கு இதில் ஒரு விடுதலை வருமா அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். சங்கீதம் 104 வாசிங்க. சங்கீதம் சீக்கிரமா, சங்கீதம் 104 நான் முடிக்க போகிறேன். நீங்கள் வாசிக்கிறத பொறுத்து தான், லேட்டாக முடிக்கிறதா சீக்கிரமாக முடிக்கிறதா. வாசிக்கலாம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து. அப்ப சொல்றாருப்பா, ஒடுங்கின ஆவி இருக்கிறவங்களுக்கு துதியின் ஆடையை அவர் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, சொல்லுங்களேன், என்ன ஆடை கொடுத்திருக்கிறாரு? அப்ப துதியின் ஆடை வாயில இல்லைன்னா சாத்தான் உள்ள வந்துடுறான். சொல்லுங்க, துதியின் ஆடை இல்லைன்னா பிரச்சனை பெருசாகும். துதியின் ஆடைனா என்ன? அவருடைய பிரகாரங்களில் அவரை துதிப்பது. அல்லேலூயா. ஏன் வீட்டுக்குள்ள போராட்டம் வர்றவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிசாசுக்கு பிடிக்காத ஒன்று தெரியுமா? வெள்ளை துணி போட்டால் பிசாசுக்கு பிடிச்சாது. அதனால தான் பிசாசு வந்து சொல்லும், நீ வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டுறாத, ஏன்னா அவனுக்குள்ளே இருக்க முடியாது. ஏன்னா ஒயிட் ட்ரெஸ் போட்ட உடனே அவனுக்குள்ளே ஒன்று வந்துடும், நமக்குள்ளே ஒன்று வந்துடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி? ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு போகிறவன், ரட்சிக்கப்பட்டவன், மனம் திரும்பினவன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதற்காக நான் அழைக்கப்பட்டவன், நான் சபிக்க சாபத்திலிருந்து என்னை நீதியின் பாதையில நடத்துகிறவன். சாதா வந்துருதா இல்லையா? துதியின் ஆட தானா வந்துடும். அப்போ இன்னைக்கு காரணம் என்னன்னா, பிசாசு வாண்டதில் வந்து பேசும், நீ அதுக்கு செவி சாச்சிடாத மக்கா, செவி சாச்சா நீ போக்கு, நீ சொல்லுங்களேன், நீ போக்கு. அப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்கு கடவுள் தான் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ துதியின் ஆடையை நீ தரித்துக்கொள். உன் வாயில ஒவ்வொரு நாளும் துதி என்கிற சத்தம் வந்து கொண்டே இருக்கட்டும். துதி என்கிற ஜபம் என்கிறது வந்து கொண்டே இருக்கட்டும். ஸ்தோத்திரங்கள் என்றது வந்து கொண்டே இருக்கட்டும். ஸ்தோத்திரம் சொல்ல 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 கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆசாரியர்களுக்கு ஒரு கடமை இருக்கு, என்ன தெரியுமா? பலிபீடத்துக்கு போகிறதுக்கு முன்னே அவன் குளிச்சிடணும். ஒன்று. ரெண்டாவது, அவன் புதிய வஸ்திரம் தான் உடுக்கணும். எங்கே உடுக்கணும்? பலிபீடத்தினுடைய ரூல்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆசாரியனுக்கு அவன் பலிபீடத்துக்குள்ள போறதுக்கு முன்னே அவன் குளிச்சிடணும். அடுத்தது புதிய வஸ்திரம். அதோட அடையாளம் என்ன தெரியுமா? துதியின் ஆடை. அல்லேலூயா. அவர் பலிபீடத்துக்கு ஏறினா துதியோடு ஏறணும். ஆமே. அதனால தான் அங்கிருந்தே நம்ம பாடிட்டு வருவோம். சர்ச் ஓப்பன் பண்ணும்போதே இங்க வந்து நம்ம பாடலை, இங்க வந்து துதிக்கலை, அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது எங்க இருக்கணும்? வாசல் பிரகாரங்களில். ஆமென். அங்கிருந்தே கர்த்தரை மகிமைப்படுத்தி 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 அந்த ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை நான் உடுத்துக் கொள்ளணும். அப்போ துதியின் நாடை. அதனால தான் பெர்க்மன்ஸ் ஐயா அழகா பாடுறாரு, துதி எடுத்தான்